நண்பர்களே, 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு திரைப்படம் வெளியாகிறது. அந்த திரைப்படத்தை தயாரித்த நிறுவனம் ஒரு பிரமாண்டமான தயாரிப்பு நிறுவனம். அந்த காலத்தில் ஏவிஎம் புரொடக்ஷன் ஹவுஸ், ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர். ஒரு இளைஞன் புதுமுக நாயகனாக அந்த திரைப்படத்தில் அறிமுகமாகிறார். அறிமுகமாகும் போது அவருக்கு 24 வயசு. அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் அந்த திரைப்படத்திலே நடிக்கிறார்கள். பிரமாண்டமான ஒரு திரைப்படம் அது. அந்த திரைப்படம் எது என்றதை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் கமெண்டில் அதை பதிவு செய்துட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கடைசியில் நீங்கள் கமெண்டில் பதிவு செய்ததும் நான் சொல்கிற விடயமும் சரியானதை தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி, விஷயத்துக்கு வாங்க. இந்த திரைப்படம் சுமார் 7000 அடி அளவிலான படப்பிடிப்பை கண்டுவிட்டது. அந்த பதிவு கெசட்டில் 7000 அடி அளவிலே அந்த படம் முழுமையாக படப்பிடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பு செய்யப்பட்ட அந்த படத்தை முக்கியமான நபர்கள், படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், எடிட்டர் என்று சொல்லி எல்லோரும் அந்த படத்தை போட்டு பார்க்குறாங்க, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. படத்தை போட்டு பார்த்த உடனே இந்த மூவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த படத்தை இப்படியே தூக்கி எங்கேயாவது போட்டுறணும், இதை வெளியிடக்கூடாது, இதோடையும் இந்த படத்தை நிப்பாட்டிடுங்க, இனி இந்த படத்தை பற்றியே கதைக்கக்கூடாது, தூக்கி அங்கால போடுங்கன்னு சொல்லி முடிவெடுக்கிறார்கள். ஏன் எதற்கு என்று சொல்லி எல்லோரும் கேட்டபோது, இந்த திரைப்படத்திலே கதாநாயகன் சரியில்லை, இவன் யாரை கொண்டு வந்து போட்டு இந்த படம் எடுத்திருக்கிறீங்க இவ்வளவு காசை போட்டு, பார்க்க ஆள் ஒல்லியாவே இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வாயை சரியா துறக்கவே தெரியல, வாயை திறக்கும் போது ஒரு மீன் வாய் துறக்கிற மாதிரியே ஒரு அசிங்கமாக இருக்குது, எல்லா வசனங்களுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா சொற்களுக்கும் ஒரே மாதிரியே வாயை துறக்கிறானே, இவனெல்லாம் ஒரு நடிகனா? எந்த வசனத்துக்கு எந்த வார்த்தைக்கு எவ்வளவு அளவில் வாயை திறக்கணும்ன்ற அந்த விஷயமே தெரியல. இவரெல்லாம் நாடகத்தில் என்னத்தை கிழிச்சிட்டார், நாடகத்திலேருந்து சினிமாவில் என்னத்துக்கு இப்போ நடிக்க வந்து எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பொருளாதாரத்தையும் நடிக்கிறார். இந்த படமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அப்படி தூக்கி வெளியில் போடுங்க, அந்த கெசட்டை தூக்கி அங்கே வைங்கன்னு சொல்லி படக்குழு முடிவெடுக்கிறது. அப்படி இந்த படத்தை எடுக்கத்தான் வேணும், இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் படமாக தயாரித்து வெளியிடத்தான் வேணுமாக இருந்தால் KR ராமசாமி என்கின்ற அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவரை போட்டு இந்த படத்தை எடுப்போம், காசு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் தயாரிப்பாளர், இயக்குநர்கள், அதே போல படத்தினுடைய முக்கியமான நபர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லோரும் கதைக்கிறார்கள், இப்படியெல்லாம் இவர்கள் விமர்சிக்கிறார்கள். உடல் ரீதியாக, திறமைகள் ரீதியாக அவருடைய தோற்றத்தை, உடல் தோற்றத்தை, அவருடைய நடிப்பை எல்லாவற்றையும் வைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்ற செய்தி அந்த குறிக்கப்பட்ட நடிகரனுடைய காதுக்கு போகிறது. யோசிச்சு பாருங்க, முதல் திரைப்படம், ஒரு இளைஞனாக பெரிய கனவுகளோட, அதுக்கு முன்னால ஏராளமான நாடகங்களில் நடித்த அந்த அனுபவத்தோட, சினிமாவில் கால் மதித்து சாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோட சினிமாவுக்கு வந்த ஒரு இளைஞனுக்கு முதல் படத்திலேயே இப்படி ஒரு பெரிய அடி ஒன்று விழுகிறது. தன்னுடைய உடல் தோற்றம், தன்னுடைய நடிப்பு எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கி அவமதிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள், துரத்தி அடிக்கிறார்கள் சொன்னால் அந்த இளைஞனுடைய மனசு, அந்த நடிகரனுடைய எண்ணங்கள், அவருடைய கனவுகள் எல்லாம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கும் என்றதை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அந்த நடிகரனுடைய காதுக்கு இந்த விஷயம் எல்லாம் போனோன்னு ஓவென்று அழத் தொடங்குறார். ஸ்டூடியோக்கு வந்து அந்த ஸ்டூடியோவில் இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் குந்திருந்து கடுமை அழுகிறார், கண்ணீர் சிந்தி அழுகிறார். அவர் பின்னாட்களில் ஒரு இடத்துல பதிவு செய்திருக்கிறார், நண்பர்களே, அந்த வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம் தண்ணீர் ஊற்றி அல்ல, என்னுடைய கண்ணீரால் வளர்ந்தது என்று சொல்லும் அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். அன்றைய நாட்களிலே மிக வெதும்பிய நபராக மாறிவிட்டார். பிறகு அந்த திரைப்படம் வெளியாகிறது. எப்படி என்று கேட்டீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய எழுத்தாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள், முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த திரைப்படத்தினுடைய வசனங்களை எழுதியவர். அவருடைய சிபாரிசின் அடிப்படையிலும், அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் தான் இந்த திரைப்படம் கடைசியில் வெளிவந்தது. சரி, பரவாயில்லைன்னு சொல்லி அந்த திரைப்படத்தை மெய்யப்ப செட்டியார் வெளியிடுகின்ற அந்த விஷயத்துக்கு வாரார். ஆனால் வெளிவந்ததன் பிறகு அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் செய்த சாதனைகள், மகத்தான இடங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் பேசப்படும் அளவுக்கு இருக்கிறது. மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை பெற்றது. ஏராளமான ரசிக பெருமக்களை திருப்திப்படுத்திய ஒரு திரைப்படமாக மாறியது. எந்த விஷயத்தில் இந்த படத்தினுடைய குழுவினர் விமர்சனங்கள் முன்வைத்தார்களோ, குறிப்பாக அந்த கோர்ட் சீன்ஸ் எல்லாம், அந்த காட்சிகள் இன்று வரைக்கும் நின்று நிலைத்து பேசிக் கொண்டிருக்கின்றன தமிழ் சினிமா ரசிகர்களாலே. அப்படியான திரைப்படம் என்ன தெரியுமா? பராசக்தி தான். அந்த புறக்கணிக்கப்பட்ட, துரத்தி அடிக்கப்பட்ட நடிகர் யார் தெரியுமா?
நடிகர் திலகம் செவாலிய விருது பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்க போகிறார் என்று சொல்லி முடிவெடுத்த பிறகு சிவாஜி கணேசனுடைய உருவத்தை பார்த்து மெய்யப்பட் செட்டியார், அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஹவுஸினுடைய மெய்யப்ப செட்டியார் என்ன சொல்றா தெரியுமா? இவருடைய உடல் சரியான ஒல்லியா இருக்கு, இந்த கதாபாத்திரத்தை இவர் எப்படி தூக்கி நிறுத்தி நடிக்க போறார் என்று சொல்லி பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வச்ச பிறகு அவருக்கு நல்ல சாப்பாடு, சத்தான உணவுகள், ஓய்வு, உறக்கம், இப்படி எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டது அவருடைய உடலை தேற்றிக் கொள்வதற்காக, அவருடைய உடலை வலுப்படுத்திக் கொள்வதற்காக. பாத்தீங்களா, ஒரு மனிதன் எதிர்காலத்தில் எப்படியான ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை விட பல மடங்கு வலிகளையும் வேதனைகளையும் தன்னுடைய நடைமுறை காலத்திலே சம்பாதிக்க வேண்டும். அப்பதான் சரித்திரங்கள், சாதனைகள் படைக்க முடியும் என்றதுக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கே அந்த நிலை என்றால் நமக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.